ஸோ குட் ஈவினிங் கைஸ். நம்ம இன்னைக்கு என்ன பண்ணலாம்னா குரோமோசோம்ஸ் அந்த ஜெனட்டிக்ஸ் ஒன் ஷாட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் என்னன்னா குரோமோசோம்ஸை பற்றி படிக்கணும். குரோமோசோம்ஸ் பார்த்தோம்னா we know that is not visible under microscope and it is a thread-like structure that is known as chromatin. So these are the 2 points you have to written. அப்புறம் it is best studied at metaphase. அப்போ மெட்டாஃபேஸில் we have to inhibit the cell division. Cell division-ஐ inhibit பண்ணோம்னா we need a substance that is colchicine. That actually function என்னன்னா மைக்ரோ tubules வந்து inhibit பண்ணும். ஓகேவா? So there are two number, we know the diploid and haploid number, and we also have to mention the shape of the chromosome depend on their phase. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அடுத்த விஷயம் the chromatid. chromatidங்கிற வைஸ் பார்க்கும்போது they are symmetrical structure, they are being attached to the centromere. அது நமக்கு தெரியும். சென்ட்ரோமியரில் வந்து we have some constrictions. ஃபர்ஸ்ட் என்னன்னா primary constriction. இட்ஸ் இஸ் அ தின் செக்மெண்ட், ஒரு தின் செக்மெண்ட் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறத சொல்லுவோம். இப்போ விஷயம் என்னன்னா இந்த ரீஜன் தான் சென்ட்ரோமியர், ரைட்? இந்த சென்ட்ரோமியரில் வி ஹாவ் சம் tubules that runs across this centromeres that is attached to a protein on both the sides. ஸோ இந்த டிஸ்க் ஃபார்மேஷனுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா கைனட்டோகோர். தட் இஸ் இது கன்சிஸ்ட் ஆஃப் சம் ரிப்பீட்டட் DNA sequence bound to specific protein and form some specialized disk that is known as kinetochore. ஸோ இந்த கைனட்டோகோரோட வேலை என்னன்னா டியூரிங் மைட்டாசிஸ்ல இருந்து நம்ம மெட்டாஃபேஸ் பார்க்குறப்ப மைக்ரோடிபிள்ஸ் வேணும். தே ஆர் சம் சிலிண்ட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ். அதுலேருந்து எலாங்கிட் ஆகிற மைக்ரோடிபிள்ஸ் இதில் தான் போய் அட்டாச் ஆகும் கைனட்டோகோர் ரீஜியனில். டீலோமியர்னா என்னன்னா தே ஆர் ஃப்ரீ எண்ட்ஸ் ஆஃப் குரோமோசோம். இப்போ சப்போஸ் இதான் வந்து குரோமாட்டின் வச்சுக்கலாம், இந்த ரீஜியனுக்கு பேர் தான் வந்து டீலோமியர். டீலோமியர் வேணும் ஆல்சோ நோ தட் prevent the fusion of chromosome with each other. ஸோ டீலோமியர் சிந்தசிஸ் வந்து யார் சிந்தசிஸ் பண்ணுவா அப்படின்னு பார்த்தோம்னா டீலோமெரேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் தான் சிந்தசிஸ் பண்ணும். ஸோ இப்போ பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒரு தின் செக்மெண்ட் தான் பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன், அல்லது நம்ம இந்த ரீஜனில் இருக்கலாம். ஸோ அதர் தென் பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் சப்போஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன். செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா ஒன்று NOR நியூக்ளியர் ஆர்கனைசர் ரீஜியன், இன்னொன்று சேட்டலைட்ஸ். ஸோ இது ரெண்டும் எக்ஸாம்பிளாக எழுதினா போதும். ஸோ அவ்வளோ டீட்டெயிலாக எழுதணும்னு அவசியம் இல்லை. ஸோ தீஸ் ஆர் திங்ஸ். தென் ஹியூக்ரோமாட்டின், ஹெட்டரோக்ரோமாட்டின். ஹியூக்ரோமாட்டின் என்னது? தே ஆர் லைட்லி ஸ்டெயின், ஹெட்டரோக்ரோமாட்டின் டார்க்லி ஸ்டெயின். ஸோ தே ஆர் லெஸ் காயில், இது கண்டென்ஸ்டாக இருக்கும். ஸோ ஹியூக்ரோமாட்டின்னாவே என்னன்னா தே ஆர் ஆக்டிவ், அந்த ஹெட்டரோக்ரோமாட்டின் தே ஆர் இன்ஆக்டிவ். ஸோ அப்போனா ஆக்டிவாக இருக்குன்னா இன்டர்ஃபேஸ், அதாவது எஸ் ஃபேஸ் அந்த G1 எஸ் G2ல பார்த்தீங்கன்னா they are expressed, that's why they are containing some structural genes. ஆனால் இந்த heterochromatin they do not express during interphase and they contain some repetitive DNA sequence, ஒரே மாதிரி சீக்வன்ஸ் தான் இருக்கும். ஸோ மியூட்டேஷன் ஃப்ரீக்வெண்ட்டாக எங்கே ஆக்டிவாக வந்து ஒரு இடத்துல வந்து ரெப்ளிகேஷன் நடக்குதோ அந்த இடத்துல தான் வந்து மியூட்டேஷன் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ தே ஆர் ஆக்சுவலி GC ரிச் ஸ்பேசஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடினைன் தைமைன் அதிகமாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் வந்து யூக்ரோமாட்டின் அண்ட் ஹெட்ரோக்ரோமாட்டின். ஸோ இப்போ கான்ஸ்டிடியூட்டிவ் குரோமாட்டின் அண்ட் ஃபேக்கல்டேட்டிவ் ஹெட்ரோக்ரோமாட்டின் ஒரு ரெண்டு டாபிக் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னன்னா கான்ஸ்டிடியூட்டிவ் குரோமாட்டின். ஸோ குரோமாட்டின்ல we have a part, that is இந்த ஹெட்ரோக்ரோமாட்டின்ல we have a part that is inactive throughout the life cycle. So that is actually inactive throughout the life cycle of the organism. அந்த மாதிரி இருக்கிற ஹெட்ரோக்ரோமாட்டினை we call it as constitutive heterochromatin. ஸோ இது இதோட லொக்கேஷன் எங்கே இருக்கலாம்னா either it is in the centromere or in the telomere or some C-shaped bands. That's it. ஸோ இவ்வளோதான் விஷயம். ஸோ இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா C banding சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம போக போக பார்த்துக்கலாம் இது எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறது. நம்ம அடுத்தது செக்ஷனில் கேரியோடைப்பிங் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ அதில் படிச்சுக்கலாம். ஓகே. ஸோ இந்த கன்ஸ்டிடியூட்டிவ் குரோமாட்டினோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ப்ராப்பர் செக்ரிகேஷன் ஆஃப் சிஸ்டர் குரோமாட்டின்ஸ் அண்ட் சென்ட்ரோமியர். தட் இஸ் தே ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ராப்பர் செக்ரிகேஷன். அதாவது மெட்டாஃபேஸ் நடக்கிறப்ப அடுத்த அனாஃபேஸ் அடுத்த ஃபேஸ் போகும்ல, அப்போ அடுத்த ஃபேஸ் போகும்போது அந்த சிஸ்டர் குரோமாட்டின்ஸ் ப்ராப்பராக செக்ரிகேட் ஆகுதா அப்படிங்கிறது தான் இதோட முக்கியமான ஆஸ்பெக்ட். ஸோ இதோட கிளினிக்கல் ஆஸ்பெக்ட் என்னன்னா ராபர்ட் சிண்ட்ரோம். ஸோ அப்போ இம்ப்ராப்பர் செக்ரிகேஷன் நடக்கிறதுனால ராபர்ட் சிண்ட்ரோம் வருது அப்படிங்கிறது தான். ஜஸ்ட் நோ த நேம் ஆஃப் தி சிண்ட்ரோம் ஸோ தட் வி கேன் ரைட் இட் அஸ் அன் எக்ஸாம்பிள்.
So facultative heterochromatin na, that is a part of heterochromatin that remains active at a certain phase. It is a facultative. அப்படின்னா என்னன்னா ஒரு சர்டன் ஃபேஸ்ல வந்து அது ஆக்டிவா இருந்திருக்கும், அதுக்கப்புறம் அது வந்து இன்ஆக்டிவா இருக்கும். ஸோ இதுதான் வந்து அதோட லைஃப் சைக்கிளில் ஃபுல்லா. ஸோ அதோட செல் சைக்கிளில் ஃபுல்லாக இப்படி தான் இருந்திருக்கும். ஸோ இதுக்கு பேர் ஃபேக்கல்டேட்டிவ் ஹெட்ரோக்ரோமேட்டின். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, ஃபீட்டஸ் எடுத்துக்கலாம். ஃபீட்டஸ் வந்து மதரோட ஓம்ல இருக்கும்போது நமக்கு எக்ஸ் குரோமோசோம் வந்து ஆக்டிவாக இருக்கும். ஆனால் தட் இஸ் போத் எக்ஸ் குரோமோசோம். பட் ஆஃப்டர் த பர்த் பார்த்தோம்னா ஒன் ஆஃப் த எக்ஸ் குரோமோசோம் கெட் மெத்திலேட்டட். எக்ஸ் குரோமோசோமில் வந்து மெத்திலேட்டட் குரூப் ஆட் ஆகுறதுனால ஒன் ஆஃப் த எக்ஸ் குரோமோசோம் கெட் சப்ரஸ்ட். ஸோ இது வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபினோமெனனுக்கு பேர் தான் ஹெட்ரோக்ரோமேட்டின். ஸோ இன்ஆக்டிவ் எக்ஸ் குரோமோசோம் நம்ம என்ன சொல்லுவோம்னா அங்கே பார் பாடி அப்படிங்கிறத நம்ம ஃபார்ம் பண்ணும். ஸோ அப்போனா பார் பாடினா என்னன்னு நமக்கு தெரியணும். ஸோ பார் பாடினா ஃபர்ஸ்ட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு டெஃபினேஷன் இருக்கிற மாதிரி இதுக்கும் டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிச்சது முரே பார். ஸோ டெஃபினேஷன் என்னன்னா தட் இஸ் நியூக்ளியஸ் ஆஃப் டிப்ளாய்டு செல்ஸ் ஷோஸ் presence ஆஃப் சம் dark staining spot at the periphery of the nucleus that represent inactive X chromosome. Suppose எக்ஸாம்பிள் இதாக ஒரு நியூட்ரோஃபில்னு வச்சுக்கலாம். ஸோ வி ஹாவ் மல்டிபிள் 5 லோப்ஸ்லாம் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தோம்னா சம் டார்க் ஸ்டைனிங் ஸ்பாட்ஸ் வில் பி தேர். அது வந்து ஒரு ட்ரம்ஸ்டிக் அப்பியரன்ஸ்லையாக இருக்கலாம், இல்லை சம் டாட் அப்பியரன்ஸில் இருக்கலாம். திஸ் ஆக்சுவலி ரெப்ரசன்ட் திஸ் எக்ஸ் குரோமோசோம் தட் இஸ் தே ஆர் சேயிங். ஸோ தே ஆர் எஸ்பெஷலி present in nucleus of a diploid cells. Okay. So the number of bar body is mainly depend upon the number of chromosome. இதை வந்து நம்ம பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் நார்மல் டேல பார் பாடி வந்து 0, பார் பாடி 0. டர்னர் சிண்ட்ரம்ல பார் பாடியே இருக்காது, ஏன்னா எக்ஸ் வந்து ஒன்று தானே இருக்கு. ஸோ 1 - 1 0. கிளைன் ஃபில்டர்ல வந்து 2 எக்ஸ் குரோமோசோம் இருக்கு, 2 - 1 1. ஸோ பார் பாடி 1. அதே ட்ரிபிள் எக்ஸ் சிண்ட்ரம்ல மொத்தம் 3 எக்ஸ் குரோமோசோம், 3 - 1 2. ஸோ திஸ் இஸ் தி ஃபார்முலா. ஓகே. லைன்ஸ் ஹைப்போதசிஸ் என்ன சொல்றாங்கன்னா தட் இஸ் ஒன்லி ஒன் ஆஃப் த எக்ஸ் குரோமோசோம் ரிமைன்ஸ் ஆக்டிவ் அப்படிங்கிறது தான் லைன்ஸ் ஹைப்போதசிஸ். அதுக்கு இன்னொரு பேர் லைனைசேஷன். இந்த லைனைசேஷனை சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்த மெக்கானிசம் தான் மெத்திலேஷன். தட் இஸ் எக்ஸ் குரோமோசோமில் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 15 to 16 days ஆஃப் இன்ட்ரா யூட்ரைன் லைஃப்பில் மெத்திலேஷன் நடக்கிறதுனால இந்த எக்ஸ் குரோமோசோம் கெட் இன்ஆக்டிவ். ஓகேவா? ஸோ தட் இஸ் ஐ செட், இங்கே முன்னாடி சொன்ன மாதிரி ஃபீட்டல் ரீஜனில் பார்த்தோம்னா இந்த எக்ஸ் குரோமோசோம் வந்து இருக்கும். பட் ஆஃப்டர் 15 to 16 டேஸ்க்கு அப்புறம் இட் இஸ் கெட் inactive டியூ டு மெத்திலேஷன். ஸோ இதுதான் வந்து விஷயம். ஸோ இந்த கெமிக்கல் காம்போசிஷன்லாம் தேவையில்லை, பட் இதெல்லாம் வேணாம். ஸோ இதை பார்த்துக்கலாம். ஸோ இங்கே என்னென்னா டிஎன்ஏ, ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் நான் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ். DNA histone proteins அங்கே இருக்கு, that is H1, H2, H2B, H3, H4. நான் ஹிஸ்டோன்ல ஆக்டின், மயோசின், ஆல்ஃபா அண்ட் பீட்டா டியூபுலின்ஸ். ஸோ தீஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். ஸோ அண்ட் the structural classification we know it is metacentric, submetacentric, acrotelocentric. Suppose the arm or both are equal na it's metacentric. Suppose P arm வந்து சின்னதா இருக்கு, Q arm ஓட பார்த்தோம்னா, acroல பார்த்தோம்னா அதாவது it is present with a satellite body. அப்போ நான் ஒரு செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். ஸோ வீணோ இங்கே ஒன்று இருக்கும், இப்படி சின்னதாக ஒன்று இருக்கும், தென் செகண்டரி சேட்டலைட் பாடி இருக்கும். இங்கே டீலோசென்ட்ரிக்கில் வந்து வி ஹாவ் ஒன்லி ஒன் ஆர்ம், அதான் வந்து டீலோசென்ட்ரிக். ஸோ தட்ஸ் இட். ஸோ இதெல்லாம் வந்து சம் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள்ஸ். தென் முக்கியமான விஷயத்துக்கு வந்திருக்கும், கேரியோ டைப்பிங். ஸோ கேரியோ டைப்பிங் மீன்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம், கேரியோ டைப்னா is a complete chromosome set. எல்லா குரோமோசோம் டோட்டல் எத்தனை குரோமோசோம் இருக்கு, we have 23 pairs of chromosome, right? ஸோ அது கேரியோ டைப்பிங்னா, டைப்பிங் மீன்ஸ் இஸ் அ மெத்தட் டு அப்டைன் தட் ரிசல்ட். என்ன ரிசல்ட், கம்ப்ளீட்டாக எல்லா குரோமோசோமையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் அ குரோமோசோம் அனாலிசிஸ் நம்ம ஏதாவது ஒரு இடத்துல செல் வந்து டிவைட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணணும். ஸோ நம்ம பெஸ்ட்டாக எங்கே ஸ்டாப் பண்ணலாம்னா மெட்டாஃபேஸில் ஸ்டாப் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, சாம்பிள் கலெக்ட் பண்ணுவாங்க. எங்கேன்னு கலெக்ட் பண்ணலாம், இதர பிளட், ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட், இல்லைன்னா போன் மேரோ, இல்லைன்னா வில்லஸ், க்ரானிக் அதாவது கோரியானிக் வில்லை. அப்புறம் நம்ம எடுத்த சாம்பிளை வந்து கல்ச்சர் மீடியாவில் வளர்க்கணும். ஸோ அந்த கல்ச்சர் மீடியாவில் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா போவைன் சீரம், அதாவது கவோட சீரம் யூஸ் பண்ணலாம்.
அதோட சேர்த்து we can add some antibiotics so that antibiotics ஏன் யூஸ் பண்ணோம்னா பாக்டீரியல் growth இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஃபைட்டோ ஹீமா அக்ளூட்டினின், ஸோ இது எதுக்கு நீங்களே கண்டுபிடிச்சி எனக்கு சொல்லுங்கள். ஸோ இன்குபேஷன் பீரியட் எதா செல் growth ஆகணும்னா we have to incubate. ஸோ அப்போ இன்குபேட் பண்ணுறதுக்காக we have to incubate at 37°C. நான் ஏற்கனவே குரோமோசோம் படிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், செல் டிவிஷனை இன்ஹிபிட் பண்ணணும். எங்கே? மெட்டாஃபேஸில் இன்ஹிபிட் பண்ணோம்னா வி நீட் அ சப்ஸ்டன்ஸ், அதுக்கு பேர் கோல்சிசின். கோல்சிசினோட ஃபங்க்ஷன் என்ன? மைக்ரோ டியூபிள்ஸை இன்ஹிபிட் பண்ணும். ஓகேவா? ஸோ அந்த கோல்சிசினை நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், 3 மீடியாவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஒன்று ஃபிக்ஸேட்டிவ், இன்னொன்று ஹைப்போடானிக் சலைன், இன்னொன்று சம் ஸ்பெஷல் மீடியா. ஸோ இதை போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்லைடை ப்ரிப்பேர் பண்ணி கேரியோடைப்பிங் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ தட்ஸ் இட். ஸோ இங்கே ஹார்வெஸ்டிங்கிறது ஒரு மெத்தட் இருக்குது. அதாவது கல்ச்சர் செல்ஸ் ஆர் வாஷ்ட் வித் hypotonic solution so that they remove this red blood cells, and these cells are fixed with some fixative because in the slideல போய் ஃபிக்ஸ் ஆகணுங்கிறதுக்காக they are adding some fixative. So that's it. ஸோ நம்ம பேஸ்ட் அந்த ஸ்டெயின், என்ன ஸ்டெயினை யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி பேர் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் என்னன்னா ஜீம்ஸா ஸ்டெயின் யூஸ் பண்ணோம்னா அதுக்கு பேர் ஜி பேண்டிங். ஸோ அதே பேஸ்ட் ஆன் த நேம் வந்து they are classifying like ஆர் பேண்டிங், குயினைன் பேண்டிங், கியூ யூஸ் பண்ணுறதுனால கியூனா குயினைன், அந்த மாதிரி they are being classified. G banding na Jameson banding. This is the most commonest method we are actually using. So just to write the example. ஸோ இதனால் நமக்கு என்ன யூஸ்னா, நம்ம அந்த மெட்டாஃபேஸில் ஃபவுண்ட் பண்ணுற குரோமோசோமை நம்ம ஃபோட்டோகிராஃபி எடுத்தோம்னா we can denote the length, the shape, position and the presence of satellite body. டென்வர்ங்கிறவர் கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு. அவரோட கிளாஸிஃபிகேஷனை தான் நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணுவோம். நீங்கள் கேரியோடைப் பயோகெமிஸ்ட்ரியில் படிச்சது இருக்கும். ஸோ கேரியோடைப்பிங்கோட யூஸ் என்னென்னா குரோமோசோமல் அப்ரேஷனை கண்டுபிடிக்கும். அப்புறம் ஏதாவது கேன்சர் இருந்துச்சுன்னா கேன்சர் செல்லாம் என்ன நடக்கும்னா, எக்ஸாம்பிளுக்கு க்ரானிக் மைலாய்டு லுக்கீமியா. இப்போ இங்கே வந்து ஒரு நம்பர் 8 குரோமோசோம், இது வந்து 11th குரோமோசோம். இந்த ரெண்டு என்னாவும் ஃபியூஷன் ஆகி, எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம், இங்கே 8 இருக்குது, இங்கே 11 இருக்குது. ஓகேவா? ரெண்டு ஃபியூஷன் ஆகி ஒரு குரோமோசோம் ஃபார்ம் பண்ணுது. இதெல்லாம் கண்டுபிடிக்க யூஸ் பண்ணலாம். அப்புறம் ப்ரீநேட்டல் டயக்னோசிஸ் அண்ட் குரோமோசோமல் டிஃபெக்ட். ஸோ தீஸ் ஆர் ஆல் சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் யூசஸ் ஆஃப் கேரியோடைப்பிங். ஸோ பெடிகிரினா என்ன அப்படின்னா, ஸோ ஒரு ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் ஆஃப் அன் இண்டிவிஜுவல். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு மதர், ஃபாதர் ரெண்டு பேருக்கும் லெட்ஸே ஒரு ஃபீமேல் சைல்டு அப்புறம் ஒரு மேல் சைல்டு. ஸோ இந்த ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் படிக்கிறது தான் நமக்கு பெடிகிரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதோட அட்வான்டேஜ் என்ன? இட் ப்ரொவைட்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் த ஃபேமிலி. இட் ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன் அபவுட் த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் அ பர்டிகுலர் டிசீஸ். அது டாமினண்டா ரெசிசிவா அப்படிங்கிறத சொல்லும். தென் அப்புறம் எப்படி இதை ப்ரிவெண்ட் பண்ணலாம் டிரான்ஸ்மிஷனை, அப்புறம் ஜெனட்டிக் கவுன்சிலிங் கொடுக்க ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த சார்ட்டில் ஏதாவது முக்கியமானதை படிச்சுக்கணும், ஒரு 5-6. ஓகேவா? ஸோ மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரீநேட்டல் டயக்னோசிஸ் என்னென்னலாம் மெத்தட் இருக்குது? நான் இன்வேசிவ், மினிமலி இன்வேசிவ், இன்வேசிவ். ஸோ நான் இன்வேசிவ்னா ஜஸ்ட்டு நம்ம மதரை வந்து செக் பண்ணுறோம், லைக் யூஎஸ்ஜி அல்லது ஃபீட்டல் டாப்லர். ஒரு மினிமலாக இன்வேசிவ்னா லைக் பிளட் எடுக்கிற மாதிரி, லைக் மெட்டர்னல் பிளட் ஸ்க்ரீனிங், அதில் என்னெல்லாம் ஸ்க்ரீன் பண்ணலாம். இன்வேசிவ்னா சம் ஸ்பெஷலாக குரோமோசோமல் டிஃபெக்ட்டுக்காக கண்டுபிடிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆம்னியோசின்டசிஸ், க்ரானிக் வில்லர் சாம்பிளிங். இதில் முக்கியமானது ஆம்னியோசின்டசிஸ் தான். ஸோ அதை மட்டும் படித்தா போதும். ஆம்னியோசின்டசிஸ்னா வி ஹாவ் டு கலெக்ட் தி, பேர்லேயே இருக்குது, ஆம்னியோனா ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடை பண்ணுறோம். சின்டசிஸ்னா வி ஹாவ் டு ட்ராக் தட் சம்திங், எதுவுமே எடுக்கிறோம், என்னது ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடை எடுக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா நம்ம ஏனோ தானும் பண்ணக்கூடாது. ஸோ வி ஹாவ் டு த்ரூ அ கைடன்ஸ் தான் பண்ணணுங்கிறதுக்காக அல்ட்ராசவுண்ட் கைடன்ஸ் மூலயமா we have to puncture this amniotic sac and to collect around 20 ml. ஓகே, அதுக்கப்புறம் நான் சொன்ன ப்ரொசீஜர், சப்போஸ் குரோமோசோமல் டிஃபெக்டாக இருந்தால் கேரியோடைப்பிங் பண்ணுவீங்க. எப்படி ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடை கல்ச்சரில் போட்டு, கல்ச்சருக்கு அப்புறம் இன்குபேட் பண்ணுவீங்க, அப்புறம் கால்சிசின் போடுவீங்க, அதுக்கப்புறம் சலைன் அப்புறம் ஃபிக்ஸேட்டிவ் போட்டு ஸ்லைடில் ப்ரிப்பேர் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ இதான் வந்து மேஜர் திங், எக்ஸாமின் ஃபார் குரோமோசோமல் அப்நார்மாலிட்டி பை கேரியோடைப்பிங். அண்ட் இதை சூப்பர் நேட்டன், இதை சென்ட்ரிஃபியூஜ் பண்ணோம்னா 2 ரீஜன் கிடைக்கும். ஒன்று சூப்பர் நேட்டன் மேலே உள்ள ரீஜன், கீழே வந்து செல்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த சூப்பர் நேட்டத்தை ஸ்க்ரீன் பண்ணோம்னா we can screen for it alpha fetoprotein. என்னன்னா ஸ்பைனா பைஃபிடா அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன். அந்த கண்டிஷனில் என்னன்னா ஆல்ஃபா ஃபீட்டோப்ரோட்டீன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதை வச்சு கண்டுபிடிக்கலாம்.
ஸோ ரிஸ்க் என்னன்னா எந்த அளவுக்கு, அதாவது நம்ம சொல்லுவோம்ல மிஸ்கேரேஜ்லாம் ஆகுறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி தான். ஸோ மேபி நம்ம இன்ஜெக்ட் ஐ மீன் அந்த பங்க்சர் பண்ணும்போது மேபி சம்டைம்ஸ் ஃபீட்டஸ்லேயோ இல்லை அம்பிளிக்கல் கார்டையோ பிளாசண்டாலேயோ பங்க்சர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ ஸ்க்ரீனிங் பெனிஃபிட்ஸ் என்னன்னா we can screen it டவுன் சிண்ட்ரோம், டர்னர் சிண்ட்ரோம், ஓகேவா. பட் கிளெஃப்ட் லிப்பு, கிளெஃப்ட் பேலட்லாம் ஆக்சுவலி கண்டுபிடிக்கிறதுலாம் கஷ்டம். ஏன்னா இதெல்லாம் வந்து அனாட்டமிக்கல் டிஃபெக்ட். ஓகேவா. அனாட்டமிக்கல் டிஃபெக்டை கண்டுபிடிக்கணும்னா வி நீட் டெஃபினெட்லி அல்ட்ராசோனோகிராம். அதுதான். ஸோ அதுக்காக தான் இங்கே வரும். ஸோ அல்ட்ராசோனோகிராஃபியோட யூசஸ் என்ன? ஒன்று, ஃபர்ஸ்ட் விஷயம் ப்ரெக்னென்சியை கன்ஃபார்ம் பண்ணலாம். எத்தனை ப்ரெக்னென்சிஸ் இருக்குது, ஐ மீன் எத்தனை கெஸ்டேஷனல் ஏஜோட உள்ள ஃபீட்டஸ் இருக்குது, கெஸ்டேஷனல் ஏஜை கண்டுபிடிக்கலாம், டெவலப்மெண்ட் டிஃபெக்ட் கண்டுபிடிக்கலாம். ஸோ மேஜராக நான் என்ன சொல்லலாம்னா அனாட்டமிக்கல் ஆஸ்பெக்டை வந்து we can determine through this ultrasonography. ஓகே, இப்போ சிண்ட்ரோமுக்கு வந்திருக்கும். சிண்ட்ரோமில் பார்த்தோம்னா மெயினாக நம்ம படிக்க போகிறது எல்லாமே டிஸ்ஜங்ஷன் பேஸ்டு. அதாவது டியூரிங் செல் சைக்கிள் அப்போ குரோமோசோம் வந்து ஒழுங்காக வந்து பிரியாமல் ஒரே செல்லில் எல்லா குரோமோசோம் பிரிஞ்சிடும். லைக் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே 2 இருக்குன்னு வச்சுக்கலாம். இது ரெண்டுமே வந்து ஆப்போசிட்ஸ் போலுக்கு போகணும், 2 செல்லில் இருக்கணும். பட் ஆனால் இந்த ரெண்டுமே வந்து ஒரே செல்லில் இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் டிஸ்ஜங்ஷன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எட்வர்ட் சிண்ட்ரோம் என்னன்னா இட் இஸ் ட்ரைசோமி 18. அப்போனா 18th குரோமோசோமில் வந்து மொத்தம் 3 இருக்கும். ஸோ ஓகே, நார்மலாக 2 தான். நார்மலாக எத்தனை இருக்கும்? 2 தான் இருக்கும். இங்கே 3 இருக்கனால ட்ரைசோமி 18. ஸோ இங்கே விஷயம் என்னன்னா இது செகண்ட் மோஸ்ட் ஆட்டோசோமல் ட்ரைசோமி. ஃபர்ஸ்ட் ஒன் தான் டவுன் சிண்ட்ரோம். ஸோ நான் டிஸ்டங்ஷன், இந்த ஒரே வேர்டு நீங்கள் எல்லாத்துக்கும் எழுதலாம். ஸோ இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைக்கு எட்வர்ட் சிண்ட்ரோம் இருக்குது. என்னெல்லாம் இருக்கலாம்? லோ செட் இயர்ஸ், மசில் டோன் கம்மியாக இருக்குது, இந்த கிளப் ஃபீட்டை பாருங்கள், இது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். இதுக்கப்புறம் ஓவர்லேப்பிங் ஃபிங்கர்ஸ், அவ்வளோதான். 10th சிண்ட்ரோம் இங்கே பார்த்தோம்னா அது ட்ரைசோமி 13. ஸோ கேரியோடைப் இம்பார்ட்டன்ட். அப்புறம் நான் டிஸ்டங்ஷன் மெயினாக பார்க்கும்போது கிளெஃப்ட் லிப்ட், கிளெஃப்ட் பேலட் இங்கே நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் மென்டல் ரிட்டார்டேஷன், சிமியான் கிரீஸ். சிமியான் கிரீஸ் வேறொரு இடத்துலையும் பார்ப்போம், டவுன் சிண்ட்ரோம்லையும் பார்ப்போம். ஸோ இது என்ன பண்ணலாம், கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்தந்த சிண்ட்ரோமில் இம்பார்ட்டண்ட்டாக என்னென்ன கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் இருக்குன்னு படிச்சு வச்சுக்கணும். லைக் கிளெஃப்ட் லிப், கிளெஃப்ட் பேலட், பாலிடாக்டிலா இதோட இம்பார்ட்டன்ட். மைக்ரோசெஃபாலி வி கேன் ஆல்சோ சீனும் இப்போ தான் படித்தோம், எட்வர்ட் சிண்ட்ரோம்லேயே பார்த்தோம். ஸோ தட்ஸ் வை. ஸோ இங்கே பார்த்தோம்னா இதுவும் எட்வர்ட் சிண்ட்ரோமும் 10th சிண்ட்ரோமும் மோரோவர் சேம் தான். ஓகேவா, மோரோவர் த கிளினிக் ஃபீச்சர்ஸ் ஆர் சேம். பட் இங்கே கிளப் ஃபுட்னு ஒன்று இருக்குது, அங்கே கிளப் ஃப்ளூட்டுங்கிறது ஒன்று கிடையாது. ஓகேவா. அண்ட் தென் வி ஹாவ் கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம். ஸோ இது நம்பர் ஆஃப் பார் பாடி என்ன? பார் பாடி நமக்கு தெரியும். அப்படின்னா இங்கே 2 எக்ஸ் குரோமோசோம் இருக்கனால 2 - 1 வந்து 1. ஸோ பார் பாடினா இங்கே வந்து ஃபீனோடைப்பிக்கில் அவங்க மேல் தான். பட் எக்ஸ் குரோமோசோமோட டாமினன்ஸ்னால அவங்க வந்து அந்த பியூபர்ட்டிலாம் வந்து அவ்வளோ டிலேட் ஆகிடும். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஃபீனோடைப்பிக்கெலாம் அவங்க மேல், பட் டெஸ்டோஸ்டிரானோட லெவல் செக்ரேஷன் கம்மியாகும் பிகாஸ் ஆஃப் திஸ் எக்ஸ் குரோமோசோம் டாமினன்ஸ். அதனால பியூபர்ட்டி வராது. அப்புறம் டெஸ்டோஸ்டிரான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர். அப்போனா இன்ஃபர்டிலிட்டி, அசோஸ்பெர்மியா. தென் எக்ஸ் குரோமோசோமோட டாமினன்ஸ் ஈஸ்ட்ரோஜன்னா செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர் ஆஃப் ஃபீமேல்ஸ் லைக் கைனகோமாஸ்டியா, வைட் லிப்ஸு, இந்த மாதிரி ஆஸ்டியோபோரோசிஸ். இதெல்லாம் வந்து ஏன் ஆஸ்டியோபோரோசிஸ் வருது? டெஸ்டோஸ்டிரான் கம்மியாகிறனால வருது. ஓகேவா. ஸோ தட்ஸ் இன்வெஸ்டிகேஷன் என்ன பண்ணலாம்? ஸ்பெர்மோட்டோஜெனிசிஸே நடக்கலைன்னா செமினிஃபரல் டியூபிள்ஸ்லாம் என்ன ஆயிருக்கும்? அட்ரோபியாக இருக்கும். அதெல்லாம் ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம். ஸோ பார் பாடி கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? பக்கல் ஸ்மியர் எடுக்கணும். ஓகே. ஸோ வேற என்ன கண்டுபிடிக்கலாம் பிளட்ல அப்படின்னு பார்த்தோம்னா லூட்டினைசிங் ஹார்மோன் எஃப்எஸ்ஹெச்ல அதிகமாக இருக்கும், டெஸ்டோஸ்டிரானோட லெவல் கம்மியாக இருக்கும். ஸோ இதான் டிபிக்கல் பிக்சர். ஓகே. டர்னர் சிண்ட்ரோம் என்னது? எக்ஸ்ஓ, ஒரு குரோமோசோம் வந்து ஆப்சண்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ என்ன, தே ஆர் ஃபீமேல் பட் ஆனால் கொனாட்ஸ் எல்லாம் டெவலப் ஆயிருக்காது. சப்போஸ் இதான் வந்து ஓவரின்னு வச்சுக்கலாம். இங்கே வந்து ஓவரி ஃபாலிக்கிளே இருக்காது. ஸோ தே ஆர் ஆக்சுவலி கெட் ஃபைப்ரோஸ்டாக இருக்கும், ஓவரி ஃபாலிக்கிள்ஸே இருக்காது. ஸோ அப்போனா அந்த ஓவரி ஃபாலிக்கிள்ஸ்ல இருந்தால் ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிறதும் ஒன்று செக்ரேட் ஆகும். அப்போ ஈஸ்ட்ரோஜன்ங்கிறது செக்ரேட் ஆகலைன்னா மெனிஸ்ட்ரேஷனுங்கிறது ஒன்று நடக்காது. ஸோ தே ஆர் இன்ஃபர்டைல். அப்புறம் தே ஆர் ஷார்ட் ஸ்ட்ரேச்சர், வெப்பிங் ஆஃப் நெக்கு, அப்புறம் திஸ் இம்பார்ட்டன்ட் கியூபைட்டஸ் வேல்கஸ், அது என்னன்னு பார்த்து சொல்லணும். அப்புறம் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டரே டெவலப் ஆகாது பிகாஸ் ஆஃப் ஆப்சன்ஸ் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன். ஓகே. ஸோ தீஸ் ஆர் ஆல் இம்பார்ட்டன்ட்.
ஸோ அதர் டிஃபெக்டில் இது ஒன்று இம்பார்ட்டன்ட், கொயாடேஷன் ஆஃப் அயோட்டா. ஸோ இதெல்லாம் பார்த்துங்க. ஓகேவா? அப்புறம் ஹார்ஷு கிட்னி. ஸோ சேம் நம்ம கிளைன் ஃபில்டரில் என்ன பண்ணமோ அதே தான் இங்கேயும் பண்ணணும். ஷார்ட் ஸ்ட்ரெச்சர் ஏன் வருதுன்னா, நமக்கு இங்கே வந்து பார்த்தோம்னா இது ஏன் வருது, தட் இஸ் டியூ டு 45 XO டைப், தட் இஸ் XO டைப். இங்கே ஷாக் ஜீன் அப்படிங்கிற ஒன்று இருக்குது எங்கன்னா எக்ஸ் குரோமோசோமோட பி ஆர்மில். ஸோ அது மியூட்டேட் ஆகுமா, அதனால ஷார்ட் ஸ்ட்ரெச்சர் வருது அப்படிங்கிறது ஒரு ரீசன். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கணும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சிண்ட்ரோம்னா டவுன் சிண்ட்ரோம், லைக் ட்ரைசோமி 21. இதை வந்து மங்கோலிசம் சொல்கிறாங்க பிகாஸ் ஆஃப் ப்ரெசன்ஸ் ஆஃப் மங்கோலியன் ஃபீச்சர்ஸ். மங்கோலியனுக்கு எப்படி இருக்கும், இங்கே பாருங்க, டிப்பிக்கலாக இருக்கும், ரவுண்டு ஹெட்டா, அப்புறம் ஆல்மண்ட் ஷேப்டு ஐஸ். ஓகே, தென் எபிகேண்டல் ஃபோல்டு, இதான் வந்து எபிகேண்டல் ஃபோல்டு. அப்புறம் ஸ்லாண்டிங் பால்பிப்ரல் பிஷர். இங்கே பாருங்க, ஐயோட லெவல் வந்து ஸ்லாண்டாக இருக்கா, இல்லை இல்லை இப்படி தான் இருக்குது. ஸோ இது வந்து இந்த மாதிரி இல்லாமல் இப்படி இருக்குது. ஓகேவா? தென் லோ செட் இயர்ஸ். லோ செட் இயர்னா காது கீழே வந்து இறங்கியிருக்கு. லோ பிரிட்ஜ் நோஸ், ஸ்மால் சின், மேக்ரோகிளாசியா, டங்க் வந்து பெருசாக இருக்குது. ஸோ வாட் ஹேப்பன், டங்க் பெருசாக இருந்தால் ட்ரெக்கியா அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், அப்போனா ரெஸ்பிரேட்டரி டிப்ரெஷன் வரும். சரிலாம் ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் சிமியான் கிரீஸ், இந்த கையில் உள்ள ரேகை வந்து சிங்கிள் பெருசாக ரேகை இருக்கும். மோஸ்ட் காமனஸ்ட் திங் இஸ் அம்பிளிக்கல் ஹெரனியா, ஹார்ட் பிரச்சனை லைக் அயோட்டிக் டிஸ்ட்ரக்ஷன், அந்த மாதிரி நிறைய விஷயம் பார்க்கலாம். ஸோ அம்பிளிக்கல் ஹெரனியா இஸ் அ ஃபீச்சர். அப்புறம் வந்து தெர் இஸ் அ லார்ஜ் ஸ்பேஸ் பிட்வீன் பிக் டோ அண்ட் செகண்ட் டோ. ஓகேவா? ஹவு வி கேன் டயக்னோஸ்னா, இதுவும் ஆம்னியோசின்டசிஸ் வழியாக தான் பண்ணணும், வேறு வழி இல்லை. ஸோ மேட்டர்னல் ஏஜ் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனை வரும். அப்புறம் குரோமோசோமல் நான் டிஸ்ட்ரக்ஷன். இந்த ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம், எல்லா சிண்ட்ரோமுமே மதரோட ஏஜ் அதிகமாக இருந்துச்சுன்னா ஓவமோட குவாலிட்டி கம்மியாகும். சேம் கோஸ் ஃபார் மேல்ஸ், லைக் இட் மேல்ஸோட ஏஜ் அதிகமாச்சுன்னா ஸ்பெர்மோட குவாலிட்டி கம்மியாகும். ஸோ தீஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட் திங். பட் எது மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னா மதரோட ஏஜ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஸோ ஆல்ஃபா ஃபீட்டோ ப்ரோட்டீனோட லெவல் கம்மியாகுது, அன்கான்ஜுகேட்டட் எஸ்ட்ரடையாலோட லெவல் கம்மியாகுது. ஸோ இதெல்லாம் ஏங்குறது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பெத்தாலஜியில். ஸோ அப்போ படிச்சுக்கலாம். தென் ஹச்சிசிஜியோட லெவல் வந்து அதிகமாகுது. ஓகே, டவுன் சிண்ட்ரோம் பார்த்தோம்னா எதனால மென்டல் ரிட்டார்டேஷன் வருது, அதான் ஒரு விஷயம். என்னன்னா 21th குரோமோசோமில் வி ஹாவ் அ ஜீன் கால் DYRK1. அது மியூட்டேஷன் ஆகிறதுனால தான் மென்டல் ரிட்டார்டேஷன் வருது. இன்னொன்று, டவுன் சிண்ட்ரோம் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வந்து அதிகம் தான். ஸோ அதனால நோ ப்ராப்ளம். டவுன் சிண்ட்ரோமில் இன்னொரு பிரச்சனை என்னன்னா 21th குரோமோசோம் தேர் ஆக்சுவலி அந்த இங்கே என்னன்னா 21th குரோமோசோம் வந்து அஃபெக்ட் ஆகுது, ரைட்? ட்ரைசோமி 21. அதே குரோமோசோமில் தான் வி ஹாவ் சம் ப்ரோட்டீன்ஸ் லைக் அப்போ, E4 அண்ட் 21ல் தான் தே ஆர் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் அல்சீமர் டிசீஸ். அல்சீமர் வர்றதுக்கான காரணமும் இந்த 21 குரோமோசோம் சம் அப்நார்மல் மியூட்டேஷன் இருக்கிறனால தான் அல்சீமர் வரும். ஸோ மென்டல் ரிட்டார்டேஷன் தே ஆர் மோர் காமன் இன் டவுன் சிண்ட்ரோம். ஸோ தட்ஸ் இட். இப்போ முக்கியமாக நம்ம என்ன பண்ணோம்னா 4 சிண்ட்ரோமே படிக்கணும். அல்ட்ராசோனோகிராஃபியோட யூசஸ், ஆம்னியோசின்டசிஸ், கேரியோடைப்பிங், பெடிகிரிலாம் சும்மா பார்த்துக்கலாம். அப்புறம் குரோமோசோமில் ஓவரால் ஸ்ட்ரக்சர். ஸோ நான் ஓரளவு எல்லாத்தையும் சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ மற்றதை நீங்கள் படிச்சிங்க. ஸோ சடனாக ப்ரிப்பேர் பண்ணதுனால மேபி சம் பார்ட்டில் மேபி தப்பாக இருக்கலாம். பட் ஒரு தடவை ரீட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து ஜஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு கிளான்ஸ் பார்க்குற மாதிரி யூஸ் பண்ணீங்க, அவ்வளோதான். ஓகேவா?